ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமராவ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் டிஷ் தாங்க. சரிங்களா? வாங்க தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம். வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் இன்றைக்கி ரைஸ் கீர் தாங்க செய்ய போகிறேன். அதனால் நான் அரிசி 1/4 கப் டூட்டா பாஸ்மதி எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம நல்லா கழுவிட்டு ஒரு 3 விசில் விட்டு இறக்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு 1/2 லிட்ரு ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்து வச்சுருக்கேன். அதில் தாங்க நம்ம இந்த அரிசி பால் பாயாசம் பண்ண போகிறோம். சரிங்களா? இதுக்கு இங்கே நார்த் இந்தியாவிலாம் சொல்லுவாங்க, நார்த் சைட்லாம் ரைஸ் கீர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதுதான் இப்போ நம்ம பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். நான் இப்போ இதை இந்த குக்கரில் போட்டுட்டு இதை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க. 1/4 கப்பு போதுங்க, 4 பேர் சாப்பிடலாம். இந்த கீரை ஒரு 1/2 லிட்ரு மில்கில் 1/4 கப் ரைஸ் போட்டு பண்ணிங்கன்னா 4 பேருக்கு அழகாக வந்துடுங்க. சரி, இப்போ நான் வாஷ் பண்ணிவிட்டு வரேன். இந்த அரிசியை நல்லா வாஷ் பண்ணிட்டேங்க. இப்போ இந்த அரிசி முழுகிற அளவுக்கு தான் தண்ணி வச்சுருக்கேன். அதில் ஒரு பிரிஞ்சி இலை போடலாம். நல்லா வாசமாக நல்லா சூப்பராக இருக்குங்க. இந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது நீங்கள் தேவைன்னா போடலாம், இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். சரிங்களா? எனக்கு இது வாசம் ரொம்ப பிடிக்கும், அதனால போடுறேன். இப்போ நம்ம குக்கரை மூடி ஒரு 3 விசில் வச்சுக்கலாங்க. இது டூட்டா பாஸ்மதியில் தான் நான் பண்ணுறேன். அதனால் ரொம்ப சீக்கிரமாக மினி டூட்டா பாஸ்மதிங்க. அதனால் சீக்கிரமாக ஒரு 3 விசில் நல்லா அழிய வெந்துடும். சரிங்களா? அடுப்பத்தை வச்சிடலாம். இப்போ 3 விசில் வரட்டும், பார்க்கலாங்க. 3 விசில் ஆகிடுதுங்க. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நான் பாத்திரம் வச்சிட்டேங்க. இன்னும் அடுப்பை தேய்க்கல. இதில் இருந்த பாலை ஊற்றிக்கலாம். நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிடலாங்க. அடுப்பத்தை வச்சுங்க. இது பால் கொதித்து வரட்டுங்க, பார்க்கலாம். பாருங்கள், பால் கொதிச்சுடுத்துங்க. இப்போ நம்ம இந்த ரைஸை அது ஸ்டீம்லாம் வெளியே வந்துடுது. தண்ணி கரெக்டாக வச்சாலும் கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாக இருந்தால் கூட பரவாயில்லைங்க. இந்த தண்ணியோடு இந்த ரைஸை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஏன்னா இப்போ இதில் இன்னும் நல்லா வெந்து வரணும். அதனால சரிங்களா? இப்போ இதோடு இது சேர்ந்து நல்லா வெந்து வரட்டுங்க. ஒரு 5 நிமிஷம் இந்த பாலும் இந்த ரைஸும் வெந்து வரணுங்க. சரிங்களா? பார்க்கலாம், நம்ம வெந்து வரட்டும். பாருங்கள், அந்த ரைஸும் அந்த பாலும் நல்லா மிக்ஸ் ஆகி குழஞ்சி வந்துடுது பாருங்கள். இப்படி தாங்க வரணும். இந்த ஸ்டேஜில் நம்ம சர்க்கரை போட்டுக்கலாம். இந்த 1/4 கப்பு ரைஸ் எடுத்துருக்கோம், 1/2 லிட்ரு மில்க் எடுத்துருக்கோம். அதுக்கு ஒரு 1/4 கப்பு சர்க்கரை போட்டுக்கலாங்க. சரியாக இருக்கும். உங்களுக்கு கம்மி வேணால் கம்மி பண்ணிக்கோங்க, இல்லைன்னா உங்களுக்கு ஜாஸ்தி ஸ்வீட் வேணுன்னா இதை பார்த்துட்டு நீங்கள் ஸ்வீட் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. ஆனால் நான் போட்டது கரெக்டாக இருக்கும். சரிங்களா? இப்போ இதோடு நல்லா கரைஞ்சி இதை வெந்து வரட்டும். என் வாய்ஸ் கொஞ்சம் சரியில்லைங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவும் உடனே உங்களுக்கு சேருங்க. சரிங்களா? இப்போ இது ஒன்று சேர்ந்து வரட்டும். சர்க்கரையும் ரைஸு இந்த மில்கெல்லாம் ஒன்று சேர்ந்து இப்போ ஒரு திக்னஸ் கொடுக்கும். அப்போ நம்ம ஏலக்காய் பொடி போட்டு முந்திரி அப்படியே கட் பண்ணி போடலாங்க. நான் ஒரு 10-15 முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை கட் பண்ணிவிட்டு வந்துடுறேன். இதுவும் ஒன்று சேர்ந்து வந்துடும். ரொம்ப ஈஸிங்க, ரொம்ப குயிக்காகிடும். சரிங்களா? நம்மலாம் எல்லா விசேஷத்துக்கும் பால் பாயாசம், ஜவ்வரிசி பாயாசம், கேசரி செய்வோம் இல்லைங்களா? நார்த் சைட்லலாம் ஃபஸ்ட்டு எழுந்தும் இந்த அரிசி கீரை தாங்க வைப்பாங்க. இது நல்லா வந்துடுச்சுன்னா போதும், அன்றைக்கி நாள் நல்லா போகும் அப்படின்ற மாதிரி அவங்களோட கணக்கு. நம்ம எப்படி பால் பாயசத்தில் ஸ்டார்ட் பண்ணோம் அது மாதிரி தாங்க
ஆனால் செஞ்சு பாருங்கள், குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஈஸி, இது குயிக்காக பண்ணிடலாம். சரிங்களா? ஓகே, இது ஒன்று சேர்ந்து வரட்டும். இது ஒரு இப்போது மிஞ்சி போனால் ஒரு 20 நிமிஷத்தில் இது ரெடி ஆகிடுங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் இது சேர்ந்து வந்து இப்போ திரும்பி ஒரு 5 நிமிஷம் விடுவோம். இதெல்லாம் கலந்து வந்தும் பார்த்துடலாங்க. பாருங்கள், திக்காய் வந்துடுத்து. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாங்க. அதையா தராய் விட்டுடலாம். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சில்டு பண்ணியும் சாப்பிட்லாம். சூடாக சாப்பிட்னாலும் வெதன்னு பால் பாயசம் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்லாங்க. சரியா? இப்போ அது ஒரு கொதிச்சதும் நம்ம முந்திரியும் போட்டுடலாம். இதில் நெய்யெல்லாம் சொன்ன வந்தாங்க, நெய்யிலலாம் இது வறுக்க தேவையில்லை. நான் கொஞ்சம் வச்சுக்கிறேன். இதில் பிளேட்டிங் பண்ணும்போது போட்டுக்கிறேன். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுத்து. இப்போ நான் பிளேட்டிங் பண்ணி காட்டிடுறேங்க. இந்த நேரத்தில் நீங்கள் பண்ணும்போது ஸ்வீட் சரியாக இருக்குதான்னு பார்த்துக்குங்க. உங்களுக்கு சரியாக இருந்தால் அப்படியே விட்டுருங்க. இல்லைன்னா கொஞ்சம் ஆட் பண்ணணுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை கம்மி பண்ணுறீங்களா கம்மி பண்ணுங்கள். இப்போ எல்லா ஃபேமிலி பெருசு ஜாஸ்தியாக பண்ணுன்னா இது அப்படியே 1 லிட்ரு பால், ஒரு 1/2 கிலோ ரைஸு, 1/2 கப்பு, நான் 1/4 கப்பு எடுத்தேன் இல்லைங்களா, அந்த மாதிரி சேர்ந்தால் ஒரு 8 பேர் சாப்பிட்லாம். அப்படியே தான் அது அப்படியே நம்ம இது பண்ணினே போகணுங்க. சரிங்களா? எவ்வளோ வேணுமோ கூட்டிக்கிட்டே போகணும். அவ்வளோதான். ஆஃப் பண்ணிடலாங்க. நான் பிளேட்டிங் பண்ணி காட்டுறேன். நம்ம சிம்பிளான ரைஸ் கீருங்க, அரிசி கீர் ரெடி ஆகிடுது. சரிங்களா? இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. இதில் நீங்கள் வெல்லம் வேணுனாலும் வெல்லம் போடுறதுக்கு அதாவது எல்லாம் சரியாக வந்த அப்புறம் எல்லாம் முந்திரி இதில் ஏலக்காய் பவுடர் எல்லாம் போட்டுட்டு லாஸ்ட்டாக நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு வெல்லம் சேர்த்துக்கலாங்க. சர்க்கரை சேர்த்தா ஒன்றும் ஆகாது. இல்லைன்னா வெல்லம் சேர்த்து கொதிக்க வச்சிங்கன்னா கொதிக்க வைக்க முடியாது, அது திரிஞ்சிடும். அதனால நீங்கள் வெள்ளை பவுட்ரு போடணுன்னா இல்லைன்னா வெள்ளைப்பாகு கூட கரைச்சி வச்சுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் அதை ஊற்றி கலந்துக்கலாங்க. ஏன்னா ஒருத்தருக்கு வெல்லம் போட்டால் ரொம்ப பிடிக்கும். வெல்லம் போட்டாலும் இது சூப்பராக இருக்குங்க. நான் கூட வெல்லத்தில் தான் செய்வேன். இன்றைக்கி சர்க்கரையில் செய்யலாமேன்னு செஞ்சுருக்கேங்க. ரொம்ப ஹெல்த்துக்கும் நல்லது வெல்லம் யூஸ் பண்ணிங்கன்னா. சரிங்களா? ஓகே, இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். நான் எப்போதும் சொல்கிற மாதிரி தான், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் புரியும். சரிங்களா? நல்லா வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.